ஸோ கைஸ் இப்போ நம்ம எரிமேலியில் இருக்கோம். இப்போ நான் காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா புத்தன் வீடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொண்டுட்டு ஐயப்பன் யூஸ் பண்ண வாழெல்லாம் அங்கே இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சபரிமலைக்கு மேலே பம்பாக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் இருந்துச்சு கைஸ். இப்போ நம்ம பம்பா நதிக்கு மேலே இருக்க அந்த பிரிட்ஜில் தான் இருக்கோம். ஸோ மேலே பம்பா கணபதி தொழுகிறதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த படிக்கட்டை தொட்டு கும்பிட்டுட்டு இங்கே நிறைய டோலி இருக்கும். டோலியோட இதில் வச்சுருப்பாங்க. ஸோ ஐயப்பனோட ஸ்டாச்சு, ஐயப்பனோட குட்டி வரலாறு மாதிரி இங்கே சிலைகள்லாம் இருக்கும். அப்புறம் மேலே வந்தீங்கன்னா பம்பா கணபதி, அங்கே நீங்கள் தேங்காய் உடச்சிட்டு போகலாம். நான் இங்கே இதோட 8th டைம் வரேன் கைஸ். நீங்கள் எத்தனை டைம் வரீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பன்னியெல்லாம் இருந்துச்சு கைஸ். எவ்வளோ பெரிய பண்ணி பார்த்துருப்பீங்க. இங்கே நீங்கள் வரப்போ ஷெட்ரு கவுண்ட் பண்ணால் போதும் கைஸ். நீர் மேலே டாப்பெல்லாம் பாருங்கள். ஸோ அப்பாச்சி மேடு பாட்டம் கிட்ட நிறையா வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்டு எறியிறது கைஸ். அனிமல்ஸுக்கு நீங்கள் ஃபுட்டு ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே ஃபீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ புளி இருக்கிற ஏரியா அது பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பேன். ஸோ சபரி பீடம் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி 18வது ஷெட்ரு கவுண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஸோ நீலிமலை அப்பாச்சி மேடு மட்டும்தான் கொஞ்சம் ஹில் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த சைட் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனோட இது. ஸோ 18ஆம் படிக்கிட்ட பாருங்கள். ஸோ நாங்கள் போனப்போ கரெக்டாக இந்த இதப்போ அரிவரசனம் போட்டாங்க கைஸ். நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே இருந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஐயப்பனோட அந்த இதுக்கு பேக் சைட். ஸோ இது சைட் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். கொடிக்கம்பம் பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அது 18ஆம் படி கைஸ் காட்டின மாதிரி. ஸோ நைட் டைம்ன்றங்காட்டிக்கு நிறையா பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. சில பேர் இங்கே பார்த்தா தூங்கியிருப்பாங்க. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு செகண்ட் லைட் எரியிற மாதிரி அது எரித்தாங்க எரியுது. இங்கே டிவி வச்சுருக்காங்க பாருங்கள் சைடில். ஸோ அதே மாதிரி இங்கே பேங்க் இருக்கும் கைஸ். நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேப்பும் அங்கேயே வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாவர்பள்ளி இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கும் கைஸ். எத்தனை பேர் படுத்துருக்காங்க பாருங்கள். பஸ்மக்குளம் மெயினாக பாருங்கள் கைஸ். பஸ்மக்குளம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது நெய் தேங்காய் உடச்சி இதில் விடுறவங்க எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போகிறவங்க நெய் அபிஷேகம் சமைக்க பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது மாளிகைபுரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வயலின் இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு இது பண்ணி சண்டை மாதிரி அடிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்னன்னு தெரியல கைஸ். நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன். நான் 8th டைம் போகிறேன். அதே மாதிரி சபரிமலையில் 18ஆம் படிக்கிட்டு இது யார் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ரோடு எவ்வளோ பெரிய மரமெல்லாம் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே டிராக்டர் போகும் வழக்கம் போல். டோலி நிறைய கடையெல்லாம் இருக்கும். யானை பண்ண ஒரு வேலையை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். எப்படி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 2 இடத்துல இருந்துச்சு. இங்கே குரங்கு கைஸ் ஒரு ஷட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. அது சப்பாத்திலாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ இளநீ கடை கிட்ட வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.